கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கீங்க எல்லோரும்? நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் நம்மை மறக்காத தேவன். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர் நம்மை சீயோன் குமாரத்தியே அப்படின்னு நம்மளை அழைக்கிறார். நம்மளோட சொந்தக்காரங்க கூட நம்மளை மறந்தாலும், நம்மளோட தாய் தகப்பன் நம்ம மறந்தாலும், நம்மளோடவே கூடவே இருந்து நாம் நம்மளோட சாப்பிட்டவங்க கூட நம்மளை மறந்தாலும், கர்த்தர் நம்மளை மறக்காதவர். அவர் விசாரிக்கிற தேவன். அவர் கைவிடாத தேவன். நாம் ஏங்கி நிற்கிற காரியத்துக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறவர். அவர் எக்காலத்திலும் நம்மை விட்டு விலகாதவர். அவர் நம்மை புறம்பே தள்ளாதவர். அவர் நம்மை நினைத்தார். நாம் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய கிருபை நிமித்தம் நாம் தேவனால் மகிழப்பட்டு கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவன் ஒருவரே பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். நாம் அவரது காரியங்களில் நிலைத்து இருக்கிறோம். நமக்கு உண்டான எல்லா காயங்களிலும் கர்த்தரே நம்மளை காயம் கட்டுகிறவராயும் நம்மை குணப்படுத்துகிறவருமாய் அவர் இருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டோ? நம் தேவன் நம்மை மறக்கிறவர் அல்ல. அவர் என்றும் கைவிடாது காக்கிறவர். வசனத்தில், வேத வசனத்தில் ஒவ்வொரு அதிகாரத்திலையும் ஒவ்வொரு வார்த்தைகள் நமக்காக சொல்லப்பட்டிருக்கு. ஆபத்து காலத்திலையும், சந்தோஷமான காலத்திலும், துக்க காலத்திலும் நம் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறவராக இருக்கிறார். அவர் மிகுந்த மன இரக்கமும் உருக்கமும் உடையவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும்? கர்த்தர் நாமத்தில் உங்கள் யாவருக்கு ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். கர்த்தர் உங்களை யாவர் இணைத்திருப்பாராக. தொடர்ந்து என்னோடய வீடியோக்களெல்லாம் பார்த்துட்ருக்குறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பேசுகிற ஒவ்வொரு காரியத்துக்கும் கர்த்தர் மேலே நாம் வச்சுருக்கிற நம்பிக்கை நிமித்தம் அவர் நம்ம கூடவே இருக்கிறவராகவே இருக்கிறார். மோசையோடு இருந்தது போல், யோசுவாவோடு இருந்தது போல் நம்மோடும் என்னோடு இருந்த தேவன் உங்களோடும் இருப்பார், நம்மளோடும் இருப்பார். அவர் நம் தேவன், நம் சந்ததிகளின் தேவன். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. அவர் மாறாதவர். அவர் நம்மை மறந்து விடுகிறவரும் அல்ல. தேவனை துதிப்போம், ஆராதிப்போம். அவரை கொண்டு அவரோடு நாம் தொடர்ந்து இணைந்திருப்போம், பேசுவோம். காலம் மிகவும் கொடியதாக இருக்கிறது. கர்த்தரை தேடுவோம்.